ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா டிமார்ட் தாங்க போகிறோம். பசங்களுக்கு பர்த்டே வருது, அது மட்டும் இல்லாமல் சம்மர் ஆஃபர் போட்டிருப்பாங்க. நம்ம போனோம்னா கொஞ்சம் காசும் கம்மியாக இருக்கும், பொருளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். திருப்பூரில் இருக்க டிமார்ட் தான் நாங்கள் போகிறோம். வாங்க போகலாம். நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்ம சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க, நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம், இப்போலாம் அடிக்கடி நம்ம லைவ் வீடியோவும் போடுறோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய குறைகளை சொன்னால் தான் நாங்கள் அதை திருத்திக்கிட்டு இன்னும் உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டான வீடியோஸ் கொடுக்க முடியும். யாரெல்லாம் டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பிடிக்கும்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக நம்ம இப்போ டிமார்ட் வந்துட்டோம். ஏன் என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்ச நாளாக ஃபீவர், கோல்டு எல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கு. புயல் மாதிரி வந்துச்சு. புயல் கூட சீக்கிரம் போயிடும் போல். எனக்கு பிடிச்சா இந்த கோல்டு சீக்கிரமே போகாது. இங்கே நாங்கள் கார் பார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நிறைய புறா இருந்துச்சுங்க. அங்கே கார் கடியில் இன்னும் போயிட்டுருக்கு. இந்த கார் வந்தோடனே இந்த ஒரு புறா மட்டும் இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, இதை மட்டும் வீடியோ எடுப்போன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் கூட கவனிக்கல, என் பையன்தான் கவனித்து சொன்னான். அப்புறம் வந்தோடனே நம்ம எப்பவும் போல் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் டீ தூள், காஃபி தூள், அப்புறம் தேன் இதெல்லாம் எடுத்துட்டேன். பாப்பா வந்தோடனே அம்மா எனக்கு லாட்டி சாக்கோப்பை அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு ஒன்று எடுத்தாச்சு. அப்புறம் இதில் வேஃபர் பிஸ்கெட் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க, அதையும் எடுத்தாச்சு. பிஸ்கெட் அதிகமாக நான் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன், தம்பிக்குமே நான் வாங்கி தர மாட்டேன். சரி, சும்மா வீடியோவுக்கு மட்டும் எடுத்தேன். அப்புறம் ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்தேன். சரி, பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போன்னு. அப்புறம் பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி நான் அதிகமாக எடுக்க மாட்டேன், கொஞ்சம் தான் எடுப்பேன். ஏன்னா எப்போயாவது ஒரு நேரம் சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஈஸியாக இருக்கும், அதனால் எடுத்துப்பேன். எனக்கு எப்போவுமே ராகி சேமியா, சோள சேமியா, கம்பு சேமியா தாங்க நான் எனக்கும் எடுத்துக்கிட்டேன். சேமியா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே, அதனால் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு சோப்பு, அப்புறம் ஷாம்பு இதெல்லாமே எடுக்க வந்தோம். எப்போவுமே கிருபாவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பியர்ஸ் தான் எடுப்போம். பாப்பாவுக்கு டெடி பார். அப்புறம் எனக்கு இங்கே பன்னீர் தாங்க எடுக்க வந்தேன். எங்கள் வீட்டில் யாருமே பன்னீர் வேணான்ட்டாங்க, எனக்கு மட்டும் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் என் வீட்டுக்காரர் ஜூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தார், சர்பத்து. எந்த சர்பத்தும் வேண்டாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன், எடுத்துக்கோ, வீட்டில் ஜூஸ் போட்டு கொடு. ஆமாம், ஆல்ரெடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி கிடக்கு, இதில் ஜில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு பசங்களுக்கு கொடுத்து அவங்களையும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இருந்தால் இது ஏதோ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லிட்டேன்னா என் வீட்டுக்காரர் வேண்டான்னு சொல்லி விட்டுருவார். அப்புறம் நாங்கள் எல்லா ஜாமானும் வாங்கி முடிச்சிட்டோம். நாங்கள் வாங்கின எங்களோட ஜாமான் வீட்டில் நான் தனியாக வீடியோ போட வேண்டாம், காரில் நம்ம அடுக்கும்போதே இதை வீடியோவாக அப்படியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் வீட்டுக்காரர் தான் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா நான் இது வாங்குறது ஒரு வீடியோ, அதை கொண்டு அதை வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சுட்டு அது ஒரு வீடியோவை போட்டு உங்களை போர் அடிக்க வேண்டாம்ல, அதுதாங்க. அப்புறம் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அடிக்க வச்சுட்டு அப்புறம் திரும்பவும் நான் மேலே போகணும் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் ஏன், எதுக்கு அப்படின்னாரு. இல்லை, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி வா, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் எதுக்கு மேலே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும். அப்புறம் கிருபாஸ்க்கு அவன் ரொம்ப என்னை கம்பல் பண்ணி கேட்டான், எனக்கு செப்பல் வேணும்னு சொல்லி. அதனால தான் நான் மேலே கூப்பிட்டு போனேன். பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு. நான் அந்த கலர் வேணுமா அந்த கலர் வேணுமான்னு கேட்டு எடுக்கிற வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பிளேட்டு, இந்த கப்பு இருந்துச்சு, இதில் ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கிருபாவுக்கும் செப்பல் எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பர்ச்சேஸ் முடிஞ்சது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் இஸ் வெல்.